அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா, சண்டே மார்னிங்கை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாங்களும் அதே மாதிரி தான். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி அண்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. ஸோ நம்ம இட்லி மீன் குழம்பு வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணி, இட்லி மீன் குழம்பு சூப்பர் காம்பினேஷன் இல்லையா? ஈவன் தோ வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஃபுட்டை நீங்கள் காலையில் செஞ்சாலுமே, அந்த நேத்திக்கு உள்ள மீன் குழம்பு இன்னைக்கு மீன்ஸ் சாப்பிட்றது வந்து அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அதாவது அன்னைக்கு செய்கிற மீன் குழம்ப விட மறுநாள் அந்த மீன் குழம்ப சூடு பண்ணி சாப்பிட்றப்ப அந்த மீன் வந்து அந்த புளியில் ரொம்ப இன்னும் நல்லா சோக்காகி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடி அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா கப்பா வந்து வேக வச்சேன். அண்ட் அதோட ஸ்வீட் கார்ன், என் பாப்பாவுக்கு ஸ்வீட் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சாட்டர்டே பார்த்தோம் இல்லையா? சாட்டர்டேவே கொஞ்சம் இருந்தது. நான் வந்து 2 பேட்சாக வந்து பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாட்டர்டே கொஞ்சம் கப்பையும் சரி அண்ட் ஸ்வீட் கார்னும் சரி 2மே வந்து 2 பேட்சாக வந்து நான் செய்கிறேன். ஏன்னா வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சண்டேவும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து பாயில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு, அதுவும் இந்த மண் சட்டியில் வைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த மீன் குழம்பு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது, டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நான் சமைப்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஃபிஷ் சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலி அது ஒரு பேட் ஹேபிட் தான். ஏன்னா ஃபிஷ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மீட்னு சொல்லலாம். ஆனால் என்னவோ அந்த ஃபிஷ் வந்து எனக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான். அந்த போமோகிரானேட் வந்து நான் வாங்கி ஒரு 2-3 டேஸ் ஆகுது. பட் வந்து எனக்கு டைமே இல்லை அதை கட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ சண்டே தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நல்லா கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துடலாம். ஸோ இட்லி கொடுக்குறப்பவே ஜூஸியும் கொடுத்துட்டோன்னா என் பசங்க எப்படின்னா அந்த ஸ்பைசினஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சாப்பிட்றப்ப ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் ஆஃப்டர் ஃபுட் எப்பயுமே ஜூஸ் கொடுக்க மாட்டேன். அதாவது ஃபுட்டோடவே, அதாவது இன்கேஸ் ஏதாவது ஜூஸ் போடுறேன்னா ஃபுட்டோடவே கொடுப்பேன். அதாவது ஃபுட் சாப்பிட்டுட்டே அந்த ஜூஸையும் குடிச்சிருவாங்களா இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பொமோகிரானேட் ஜூஸ் வந்து ரயான் அண்ட் ரிதா 2 பேருக்குமே போட்டுட்டேன். நல்லா திக்காக பால் வந்து ஒரு 2 பேக்கெட் வந்து அப்படியே 2 நாள் சேர்ந்துருச்சு காஃபி போடாமல். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே திக்காக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ எப்பயுமே காய்ச்சினது தான் போடுவேனான்னா கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி வந்து காய்ச்சின பாலில் தான் போட்டிருக்கேன். யூஸ்வலி பச்சை பால்லேயே ஜூஸ் போடுவோம் நாங்கள். காய்ச்சி தான் வந்து பண்ணுவோன்னு கிடையாது. பால் நிறைய இருந்ததுனால நல்லா கொஞ்சம் வற்ற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தேன். ஸோ 2 பேருக்கும் ஜூஸும் போட்டாச்சு. ஜூஸோடு சேர்த்து சாப்பாடு கொடுத்துருந்தேன் இல்லையா? சாப்பிட்டுட்டே இந்த ஜூஸையும் அவங்க குடிச்சிடுவாங்க. அண்ட் இது வந்து ரிதாவுக்கு, ரயான் அண்ட் ரிதா 2 பேருக்குமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா ஆட்டுக்கால் தான். ஆட்டுக்கால் ரசம். இன்னையோட டிஷ் வந்து சூப்பராக தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். என்னென்னா ஆட்டுக்கால் ரசம், அப்புறமா வந்து எறா தொக்கு, ஃபிஷ் வந்து ஃப்ரையு. ஸோ இந்த மாதிரி ஆட்டுக்காலை நல்லா நசுக்கி போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில் ரெசிபி ஆட்டுக்கால் ரசம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். இருந்தோம் இல்லையா? அண்ட் அந்த ஃபிஷ் கிடையாது இது. ஆக்சுவலி அன்றைக்கி வாங்கின ஃபிஷ்ஷு 100 ருபீஸ்க்கு வாங்கினா அன்றைக்கி அது காலி ஆகிட்டு. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஸோ மாமனாருக்கு கொடுத்தேன். எப்பயுமே என்ன செஞ்சாலுமே வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நல்லது பொல்லது செய்கிறேன், ஈவன் அது ஒரு பூரியாக இருந்தால் கூட எங்கள் மாமனாருக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருக்குமே நான் வைப்பேன். ஸோ வந்து எல்லாம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் டேடி வந்து சண்டே வெளியே போய் மீன் வாங்க போகிறேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி அவங்க பிளானாக என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. உடனே போயிட்டு சரி நானும் போய் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டார் அவர். எனக்கும் அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷை தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எறா கிரேவி. எறா வந்து தொக்கு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயில் பண்ணுவேன். யூஸ்வலாக இந்த மாதிரி மீன், ப்ரானு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புளிக்குழம்பா இருக்கட்டும், இதெல்லாம் நல்லெண்ணெய் உங்களுக்கே தெரியும் இல்லையா? நான் 4 எண்ணெய் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவேன். ஸோ சில எந்தெந்த விஷயத்துக்கு எந்த எண்ணெய் போடணுமோ அதை போடுவேன். இப்போ கேரளா டிஷ்ஷஸ்ஸு, கறி குழம்பு இந்த மாதிரி சில விஷயத்துக்கெலாம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிப்பேன். இந்த மாதிரி இந்த மீன், சீ ஃபுட் ஐட்டம்ஸ்க்கெலாம் பெரும்பாலுமே வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன்.
நார்மலான ஃபுட்டு செய்கிறதுக்கு தான் வந்து இப்போ தோசை இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஆயில் இல்லை நார்மலான ஏதாவது குழம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். சம் இட்டாலியன் டிஷ்ஷஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது அந்த இப்போ சாலட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று ஒரு ஆக்சுவலி அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆயில் யூஸ் பண்ணுறதுமே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது தான். ஒரே ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அண்டு இதோட டீட்டெயில் ரெசிபியுமே நான் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்ஸ்டாலையும் போடுறேன். ஸோ ப்ரான் வந்து முந்தின நாளே வரட்டி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து சாட்டர்டே வாங்கின ஃபிஷ்ஷு அதுவே ஹெவியாக இருக்கிறதுனால சரி மறுநாள் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கூட்டு மாதிரி வச்சுட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே அரைச்ச மசாலாஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் மீ சாலட். எவ்வளோ விதவிதமாக செஞ்சாலும் இப்போ ஆயிஷா வந்து டயட்டுக்கு போயிட்டா. ஸோ வேறு வழி இல்லை. அதனால் வந்து எனக்கு மட்டும் நான் சாலட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ எல்லாத்துக்குமே இன்றைக்கி சாலட்ஸ் கொஞ்சம் கொடுத்தேன். ஏன்னா நான் எனக்குன்னு சாலட் செய்வேன். அதையுமே என் பசங்க விடாதுங்க. ஐ மீன் என்னோடய பையன் ஸ்பெசிஃபிக்கலி அவன் வந்து அவனுக்கு இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் என்னென்னா எல்லாருக்குமே பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொடுக்கலாம். நாட் ஆல்வேஸ் எப்பயுமே எனக்கு இந்த டைம்லாம் கிடைக்காது. இவ்வளோ தூரம்லாம் பண்ண முடியாது. சண்டேன்றதுனால கண்டிப்பாக சண்டேஸில் பிரியாணி அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோம். ஆனால் அது இன்றைக்கி செய்ய முடியாதனால சரி ஓகே நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ஃப்ரூட்ஸு, சூப்பு இந்த மாதிரி எல்லாமே அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா? ஸ்டார்ட்டர்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பு இதான் என்னோடய லன்ச்சு. அண்ட் வந்து பார்த்திங்களா இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸு, இது வந்து ஸ்டார்ட்டருக்கு வந்து சூப்பு, அப்புறமா வந்து இது மீன் குழம்பு. நான் நேற்று வச்ச மீன் குழம்பு தான். என் பையன் வந்து கடைசி சொட்டு வரைக்கும் சாப்பிடுவான். ஸோ இது வந்து எறா தொக்கு, ப்ரானில் வந்து தொக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையி, அப்புறம் சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான். ஸோ இது எல்லாத்துலேயும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு லன்ச் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சண்டே ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி சீ ஃபுட் ஸ்பெஷல்னு சொல்லலாம். சீ ஃபுட் ஆஸ் வெல் அஸ் ஈவன் மட்டன்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் வந்து எனக்கு பிரியாணியை விடவுங்க உண்மையிலே சொல்கிறேன், பிரியாணி ஆஃப்கோர்ஸ் வந்து இட்ஸ் அன் எமோஷன். எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். லைக் பிரியாணினாலே எல்லாருக்கும் அது ஒரு தனி பிரியம் தான் இல்லையா? ஸோ பட் எப்பயுமே பிரியாணி சாப்பிட்றதும் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. 1 வீக் நான் பிரியாணி போட்டேன்னா கன்ஃபார்மாக மறு வீக் வேறு ஏதாவது தான் பண்ணுவேனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணுவேன். ஸோ இது ரசம் மாதிரியும் சொல்லலாம், சூப் மாதிரியும் சொல்லலாம். ஆட்டுக்கால் சூப்பு லைக் ரசம் மாதிரி தான் தட்டி போட்டேன். அண்ட் இது பார்த்திங்களா நைட்டு வந்து ரயானுக்கு வந்து என்னவோ அவனுக்கு ஒரு கிரேவிங்ஸு, இந்த எக் கிரேவிங்ஸ் போல் என்னன்னு தெரியல. அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஹாஃப் பாயில் போட்டுதா அப்படின்ட்டான். சரின்னு எங்கள் மாமியாரும் வந்து ஹாஃப் பாயில் வந்து பேரன் கேட்டானேன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. பாருங்கள் அந்த ஹாஃப் பாயில் எப்படி வாங்குறது பெருசில் எப்படி சாப்பிட்றேன்னு தெரியல. அவன் எவ்வளோ ஸ்பில் பண்ணிட்டான். அவன் என்னவோ பெரிய வீரனாட்டம் இப்போ பாரு நான் வந்து ஒரே வாயிலே இதை வந்து போட்டு சாப்பிட்றேன் பாருன்னா. நான் அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ணேன். என்னோ ரொம்ப ஓவராக பேசாத, ஹாஃப் பாயில் சாப்பிட்றதுக்குனே ஒரு முறை இருக்குதுடா அப்படின்ட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா சுருட்டி அது ஏற்கனவே ஸ்பில் ஆயிடுச்சு. வாயில் நல்லா அமுக்கி விட்டுட்டேன். என்னன்னு தெரியல திடீர்னு இவன் ஹாஃப் பாயில்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலி இதெல்லாம் நான் செஞ்சு தந்ததே கிடையாது. ஸோ இன்னையோட விலாக் அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டே போச்சு. நாளையோட விலாக் நாளைக்கு பார்க்கலாம்.